யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள வசனத்தை நமக்கென்று உரிமை பாராட்டி வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திட மனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷன் செழிக்கவும் வெற்றி அடையவும் ஆண்டவர் காட்டுற அற்புதமான வழிகள், போதனைகள் இங்கே இருக்கு. யோசுவா என்கிற ஒரு மனுஷனுக்கு மாத்திரமல்ல, கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எப்படி ப்ராஸ்பெரிட்டியும் சக்ஸஸும். அங்கிட்ட இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம். ப்ராஸ்பெரிட்டி இன் எவ்ரி ஏரியா ஆஃப் லைஃப். இந்த செழிப்பு என்று சொல்லும்போது வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நாம் செழிக்க, வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நான் நல்ல வெற்றி அடைகிற, வெற்றி உள்ள ஒரு நிலையில் நான் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த ரெண்டு மேஜர் சப்ஜெக்டை தான் ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லித்தராரு. அது எப்படி நிறைவேறும், எப்படி வாய்க்கும் என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை கற்றுக் கொடுக்கும்போது சொல்றாரு, என்னுடைய வார்த்தையை நீ இரவும் பகலும் என்ன செய், தியானித்து கொண்டிரு. இதை தியானிக்கிற வசனங்களை நீ புரிந்து கொள்ள முயற்சி எடுக்க எவ்வளோக்கு எவ்வளோ நான் புரிந்து கொள்றேனோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் நடைமுறைப்படுத்துவது எனக்கு எளிதான ஒன்றாய் மாறுகிறது. புரியாததை செய்கிறது தான் ரொம்ப கஷ்டம், புரிஞ்சதை செய்கிறது ரொம்ப சுலபம். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தருடைய வசனத்தை புரிந்து கொள்ள அதை செயல்படுத்துறது ரொம்ப எளிதாய் மாறுகிறது. ஏன்னா அந்த புரிய வைத்த ஆவியானவர் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலையும் நமக்குள்ள உண்டாக்குறார். அப்போ வெற்றிகரமாய் நான் எல்லாவற்றிலும் இருக்க ஆண்டவர் இந்த நாட்களில் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், பொருளாதார ஆசீர்வாதத்தில் எப்படி வெற்றிகரமாக இருக்கணும். ஏன்னா கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற தாளந்தை எடுத்து உபயோகப்படுத்தி எப்படி வெற்றிகரமாக வாழணும், கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற வேலை, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பண்படுத்தும் வேலையில் நம்ம எப்படி வெற்றிகரமாக இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில் எப்படி வெற்றிகரமாக இருக்கணும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி வெற்றிகரமாக, இதெல்லாம் நம்ம கவனிச்சுட்டு வந்து தான் இப்போ ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறாரு. இதிலெல்லாம் நான் வெற்றியாக இருந்துட்டு பொருளாதாரத்தில் நான் தோல்விகரமான ஒரு வாழ்க்கை வாழ்வேனா, ஆண்டவர் சொல்கிறார் அதுக்கு வெற்றிக்கான அறிகுறி அல்ல. அப்போ இந்த பொருளாதார வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்க ஆண்டவர் எப்படி கடன் பட்டிருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்படிலாம் நம்மளை விடுதலை பண்ண, தேவன் என்ன கோட்பாடுகளையும் என்ன முறைமைகளையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து வாழ்க்கையில் எடுத்து உபயோகப்படுத்துவானா. நான் சொல்கிறேன், கடன் என்கிற கட்டு மாத்திரமல்ல, வாழ்க்கையில் நம்ம விழுந்து கிடக்கிற எல்லா நிலைகளிலும் கர்த்தர் நம்மளை எழுந்து நிமிர்ந்து நிற்க வைக்க கர்த்தருடைய சத்தியம் எனக்கு உதவும். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தருடைய சத்தியம் நம்மளை எழும்பி நிற்க வைக்குது பாருங்க. அதில் ஒரு காரியம் அற்புதமாக ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குறார். 5 விதமான சத்தியத்தின் மூலமாய் தேவன் காட்டுகிற 5 பிரின்சிபிள்ஸ், 5 கோட்பாடுகள் கடனிலிருந்து விடுதலை பெற. 4 காரியங்களை கவனித்திருக்கிறோம். முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, எப்படி ஆண்டவர் நம்மளை கடன்லேருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற சத்தியங்கள் என்ன பாருங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஏன் இது ரொம்ப முக்கியமானதுன்னா, நிறைய பேர் இன்னைக்கு வாழ்க்கையில் நிம்மதியாக தூங்க முடியல, படுக்க போகிறாங்க, தூக்கம் வரமாட்டுது.
வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள், இதை எப்படி செய்ய போறேன், இதுக்கு நான் என்ன செய்ய போறேன், இந்த தேவைக்கு என்ன பண்ண போறேன், இதை நான் எப்படி செலுத்த போறேன், இதை யோசித்து 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 வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய அழுத்தமும் போராட்டமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ற நமக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை உண்டு பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதுல எப்படி விடுதலை கொடுக்கிறாருன்னா, கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சாய்ஸை உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். எப்படி ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு முன்பாக வச்சிருக்கிறாரோ, சாபமும் நமக்கு முன்பாக இருக்கு, ஜீவனும் நமக்கு முன்பாக இருக்கு, மரணமும் நமக்கு முன்பாக. ஆண்டவர் சொல்ற, எதை தெரிந்து கொள்ள போற, இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார், எதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றத கர்த்தர் சொல்லித்தரார். அதை சொல்லி கொடுக்கிற விதத்தில் நான் எடுத்து வாழ்க்கையில் உபயோகப்படுத்தினா நல்லதை தெரிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்ய. அதே போல இன்னைக்கு ஒரு சாய்ஸை கர்த்தர் நமக்கு முன்பாக வைக்கிறார். உபாகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சாய்ஸை கொடுக்குது. என்ன சொல்றாருன்னா, நீ கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வாய், கடன் கொடுப்பாய். இது ரெண்டுமே நமக்கு முன்பாக இருக்கிற சாய்ஸ். நான் எதை தெரிந்து கொள்ள போகிறேன், அது என்னுடைய தீர்மானம், என்னுடைய விருப்பம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வாளாக்காம தலையாக்கணும்னு விரும்புறேன், நீ கீழாகாம என்ன ஆகணும், மேலாகணும். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி மேலான நிலையில் இருப்பதுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நிலைகளில் கர்த்தர் நம்மளை கொண்டு வர தேவன் விரும்புறாரு. ஆண்டவர் சொல்றாரு, கடன் வாங்குறதும் கடன் கொடுக்கிறதும் உனக்கு நீ எடுக்கிற தீர்மானங்கள். எதில் இருக்க போறேன், எந்த பொசிஷன்ல நான் என்னை வச்சுக்க போறேன் அப்படின்றத நான் கேட்குற சத்தியத்தின் மூலமாக நான் புரிந்து கொள்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்க கேட்க எனக்கு ஒன்று புரியுது, நான் கடனில் இருக்கக்கூடாது, அநேகருக்கு கடன் கொடுக்குற நிலையில் கர்த்தரை நான் மாற்றுறேன். எத்தனை பேர் அப்படி மாறணும்னு விரும்புகிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற இந்த தேவ சத்தியம் நிறைவேறுகிற ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகணும். அதுக்கு தான் இந்த 5 கோட்பாடுகளை கர்த்தர் சொல்கிறார். முதல்ல ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்தது 3 காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். தேவனை குறித்து 3 காரியத்தை அறிந்து கொள்ளணும். அதில் ஒன்று ஆண்டவர் சொல்றாரு, தேவன், நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவர் எல்லா கடன்களையும் ரத்து செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு அவரால் செய்ய முடியாதுன்னு எதை வேணாலும் செய்வார். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் உங்களுக்காக செய்வார். ஏன் செய்வார்னா, நீங்க அவருடைய பிள்ளை மாத்திரம் இல்ல, அவருடைய சத்தியத்தை கை கொள்கிறவர்களாக இருக்கிறதுனாலே கர்த்தர் நமக்கு செய்வார். இப்ப சொல்றாரு, எல்லா கடனையும் ரத்து செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவது காட்டுறாரு, ஆண்டவர் சொல்றாரு, நான் பட்சபாதம் இல்லாத தேவன். ஒருத்தருக்கு ஒன்று செஞ்சுட்டு இன்னொருத்தருக்கு வேற மாதிரி செய்கிறவர் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, என் சத்தியத்தை கேட்டு கை கொள்கிற எல்லாருக்கும் நான் விடுதலை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கேன். ஏன்னா வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை அறிகிற ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலையை நிச்சயமா கொடுப்பார். அதுல எந்த விதமான பார்ஷியாலிட்டியும் ஆண்டவர் காட்டுறதில்லை. அதுக்கு பிறகு மூன்றாவது சொல்றாரு, தேவனுடைய சித்தம் என்னன்னா, நான் கடன்ல இருந்து வெளியே வர வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையில கடன்ல இருந்து வெளியே வரணும்ன்றது கர்த்தருடைய சித்தம். இது தேவனுடைய சித்தம். பாருங்க, இதெல்லாம் தேவன் அவர் யாருன்னு அறிஞ்சு கொண்டா இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில இதெல்லாம் இப்படிப்பட்ட விதத்தில் நம்ம வாழ்வதற்கான நிலைகளில் நாம் நம்மை உருவாக்குகிறோம். ரெண்டாவது சொல்றாரு, ரெண்டாவது கோட்பாடு ஆண்டவர் சொல்றாரு, 2 காரியத்தை நீ செய்யணும். இந்த 3 காரியத்தை என்ன குறித்து அறிஞ்ச பிறகு நீ செய்ய வேண்டிய 2 காரியம்ன்றாரு. அது என்ன சொல்றாரு, உன்னை எதெல்லாம் அடிமையாக்குதோ, உன்னை எதெல்லாம் வாளாக்குதோ, உன்னை எதெல்லாம் கீழே இழுத்துட்டு போதோ அதை நீ செய்யாத. மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணாத, அதை செய்ய. கடன் வாங்குறது நம்மளை மேலே தூக்கிட்டு போற நிலை இல்லை, கீழே கொண்டு போகிற நிலை. எல்லா கடனும் இல்லை, நான் சொல்றது சில காரியங்கள், சில பொருள் வாங்குறதுக்கு சில அப்ரிஷியேட் ஆகிற பொருளை வாங்குறீங்களா, அது நம்மளை கீழே கொண்டு போகாது, அது பொருளுடைய வேல்யூ ஏறுது. ஆனால் பார்க்கறதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சா கண்டிப்பாக கீழே கொண்டு போயிடும். நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். பார்க்கறதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சா அது ஒரு நாள் நம்மளை மேலே கொண்டு வராது, அது நம்மளை நாளுக்கு நாள் கீழே கொண்டு போகும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கீழே கொண்டு போகிற காரியத்தை நீ மறுபடியும் செய்யாத. அதை தொடர்ந்து ஆண்டவர் ரெண்டாவது சொல்றாரு, கடன் இல்லை என்கிற ஒரு பாஷை, கடன் என்னுடைய வாழ்க்கையில் இனி இருப்பதில்லை, கடன்லேருந்து நான் வெளியே வருவேன் என்கிற இந்த பாஷையை நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் தினந்தோறும் பேசணும். பாருங்க, வீட்டில் பேசணும். விசேஷமாக பெற்றோராக இருக்கிறீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க கேட்க பேசணும்.
நம்முடைய குடும்பம் கடன் வாங்காத குடும்பம் அப்படின்னு பேசணும். உங்க அடுத்த தலைமுறைக்கு கடன் வாங்குறத கற்றுக் கொடுக்கிற தலைமுறையா நீங்க இருக்கக்கூடாது. கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்துக்குள்ள எப்படி வரும், நம்முடைய தலைமுறையை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், பெற்றோராக இருக்கிறீங்கன்னா இதெல்லாம் பேசணும் வீட்டில். எதனாலும் கர்த்தர் நமக்கு வாங்க நம்ம கையில் அதுக்குடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பா. அது சந்திக்கிற வரைக்கும் கர்த்தரை நம்பி வாழணும் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. இதுதான் எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு காலம் மாற மாற, நடைமுறைகள் மாற மாற, வாழ்க்கை முறைகள் மாற மாற நம்முடைய பேச்சும் வீட்டில் மாறிடுது. அதுதான் இந்த சத்தியத்தை சார்ந்த பேச்சு பேசணும். சத்தியத்தை பேசும்போது சொல்லுவோம், நம்ம குடும்பம் கடன்பட்ட குடும்பம் அல்ல, அநேக குடும்பங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நிலையில் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி பேசுங்க. அதுக்கான காரியம்லாம் உங்களுக்கு சொன்ன, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி பேசணும், எப்படி விசுவாசத்தை நீங்கள் செயல்முறைக்குள்ளே கொண்டு வரணும், இதெல்லாம் நம்ம கவனித்தோம். அதுக்கு பிறகு மூன்றாவது கோட்பாடு ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, நான் வாழ்வதும் நான் உழைப்பதும் கர்த்தர் எனக்கு நேராக தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை என்ன செய்யணும், திறக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு மேலே இருக்கிற வானம் திறக்கப்பட்டிருக்கு, கர்த்தர் எனக்கு நேராக இருக்கிற வானத்தை திறந்திருக்கிறார் என்றவங்களாம் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளோ சத்தியத்தை கேட்ட பிறகு அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நிச்சயமா திறப்பார். கர்த்தர் திறக்கிற வானம் திறக்கப்படுறது எப்படி திறக்கப்படுது? கர்த்தர் சொல்றாரு, தசம பாகத்தை ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதுக்கான ஒரு கோட்பாடாக வைத்திருக்கிறார். நம்ம நினைக்கூடாது நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக சில மெத்தடை வச்சுட்டார் பொழுது. ஆண்டவர் கிடையவே கிடையாது. ஆண்டவர் வைத்திருக்கிற முறைமைகள் எதுவுமே நம்மளை கஷ்டப்படுத்தல, நம்முடைய வாழ்க்கையை இன்னும் மேலும் மேலும் நல்லா ஆக்குவதற்காக கர்த்தர் வச்சிருக்கிற முறைமைகள். இதை நான் மனதார கர்த்தர் சொல்லும்படியே செய்யும் போது அவர் என்ன செய்கிறார்னா சொல்றாரு, எனக்கு நேராய் வானத்தின் பல கதவுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் என் மேல் தம்முடைய ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கிறார். கையை வாழ்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்றாரு, வானத்தை திறந்து என் மேல என்ன போடுறாரு, ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கிறார். ஏன்னா இப்ப நான் அவர் சொல்றதை செய்கிறேன். அவர் சொல்றது செய்கிறதுனால கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு வேலை செய்து, அதனால எனக்கு நேராக வானம் திறக்கப்படுது. வானம் வெண்கலமா இல்லை, பூமி எனக்கு இரும்பா இல்லை. ரொம்ப அற்புதமான காரியம். நான் ஒரே ஒரு காரியம் தான் பேசியிருக்கேன். வானம் நமக்கு நேராக திறக்கப்பட்டா என்ன நடக்கணும், ஏராளமான காரியம் இருக்குதுல. நேரம் கிடைத்தா அதை குறித்து பேசுறது கர்த்தர் சித்தமானா நான் பேசுவேன். அதை குறித்து வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா தேவ தயவும் தேவ ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் போது நான் சொல்கிறேன், நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் அத்தனை ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படி அற்புதமான தேவ விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையில் காணும். நமக்கு என்ன, நம்மளை பார்த்து பொறாமப்படுகிற நடுவே நம்மளை கர்த்தர் மென்மேலும் வளர செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். எதை பார்த்து நான் பயப்பட வேண்டியதில்லை. எனக்கு நேராக வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா அப்படிப்பட்ட ஒரு தைரியமோ, கர்த்தருக்காக வாழணுன்ற துணிச்சலான ஒரு ஜீவியத்தை கர்த்தருக்கு என்று வாழுகிறவனாய் மாறுறேன். நாலாவது போன வாரம் நான் உங்களுக்கு காண்பித்தேன். அதில் ஆண்டவர் சொல்றாரு, கடனிலிருந்து வெளியே வருவதற்கான வழிந்தோடுதலை நாம் உண்டாக்க வேண்டும். கடனிலிருந்து வெளியே வரணும்னா, கடன் பட்டிருக்கிற நிலையில் இருக்கிறேன்னா அதை காட்டிலும் எனக்கு கொஞ்சம் அதிகமான வருமானம், அதிகமான, நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா பணப்புழக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா என்கிட்ட கர்த்தர் நான் பட்டிருக்கிற கடனெல்லாம் வெளியே கொண்டு வருவதற்கான அனுகூலத்தை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்துகிறாரு. அப்போ கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் பாவியாக இருக்கும்போது, பாவத்தில் இருக்கும்போது, பாபத்தில் அவன் இருக்கும்போது எப்படி அவன் நடத்தப்படுகிறான்றதை குறித்து நான் போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு என்ன சொல்றாரு, இவ்வுலக வழக்கத்தின்படி நடத்தப்படுறான். ஆகாயத்து பறவை, ஆகாயத்து அதிபதி ஆகிய பிசாசானவன் என்ன செய்கிறான்னா அவனுடைய எண்ணத்துக்கு எதுவாக நடத்துறான். அதனால என்ன ஆகுதுன்னா மாம்சமும் மனமும் இச்சிக்கிறபடி போகிறோம். அது என்ன காண்பிக்கிறது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் செயல்படுகிற ஸ்பாபங்கள்லாம் வெளியே வருது. இது என்ன செய்யணும்னா, இது ஒரு டைரக்ஷனுக்கு நேராக கொண்டு போகுது. அந்த டைரக்ஷனுக்கு நேராக கொண்டு போகிற டைரக்ஷன் நல்ல டைரக்ஷன் இல்லை, அது என்னை இறுதியில் அழிவுக்கு கொண்டு போய் விட்டுரும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் செவி கொடுக்காம
எனக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறாரு, என்னை ரட்சித்த ஒரு தேவன் இருக்கிறாரு, ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, ரட்சிப்பின் வஸ்திரத்தினால என் வாழ்க்கையை உடுத்தி இருக்கிறாரு, என் மனதை புதிதாக்கி இருக்கிறாரு, என்னோட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறாரு. இந்த ஒரு தேவன் என் கூட இருக்கிறார் நான் உணரும் போது நான் இப்படிப்பட்ட உலக வழக்கத்துக்கும் மாம்ச இச்சைக்கும் மனம் விரும்புகிற போக்குக்கெல்லாம் செயல்பட நினைக்க பிசாசு என்னுடைய வாழ்க்கையை தூண்டும் போதெல்லாம் அதுக்கு மேலாக வல்லமை ஒன்று வேலை செய்து, அதான் ரட்சிப்பின் வல்லமை, அதான் தேவனுடைய வல்லமை எனக்குள்ள இருந்து வல்லமையாக வேலை செய்து. அது வேலை செய்யும் போது என்ன பண்றேன்னா, அங்கிருந்து நான் திரும்பி தேவனுடைய வழியில் நான் வருகிறேன். தேவனுடைய வழிக்குள் நான் வரும்போது எனக்கான வழிந்தோடுதலை கர்த்தர் நிச்சயமாய் உண்டாக்கி காட்ட அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று, மனுஷன் ரெண்டு சாய்ஸுக்குள்ள எப்பவுமே நடத்தப்படுறான். ஒன்று, இவ்வுலக வழக்கத்தை செய்ய பிசாசு தூண்டிக்கிட்டே இருக்கிறான். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் செயல்படுகிற ஸ்பாபங்களையும் செயல்முறைகளையும் உண்டாக்குவதற்காக இந்த மாம்சத்தையும் மனதையும் பிசாசானவன் இச்சித்து செயல்படுத்துவதற்கான யுத்தத்தை நம்ம கூட தினந்தோறும் செய்கிறான். ஆனால் மறுபக்கத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, உன்னை ரட்சித்த தேவன், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்த ஆண்டவர், நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு பலன் கொடுக்கிறேன், பாவத்தை மேற்கொள்கிற பலன் கொடுக்கிறேன், இவ்வுலக வழக்கத்தின்படி வாழாதபடிக்கு சத்தியம் சொல்றபடி வாழ்வதற்கான வாழ்வின் முறைமைகளை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. இந்த ரெண்டு காரியத்தில் நான் எதை தெரிந்து கொள்றேன்? இட்ஸ் மை சாய்ஸ் அகெயின். இது என்னுடைய தீர்மானம். இது நான் யாரையும் பிளேம் பண்ண முடியாது. நான் ஒருவேளை என் மாம்ச இச்சையும் என்னுடைய மனம் போகும் போக்குக்கெல்லாம் நான் இடம் கொடுத்து போகி நான் ஒரு ஆபத்தில் போய் மாட்டும் போது, ஒரு அழிவில் போய் நான் மாட்டிக்கொள்ளும் போது, ஒரு ஆழத்தில் போய் விழும்போது நான் அங்கே யாரையும் பிளேம் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்ற, உனக்கு சாய்ஸை உனக்கு முன்பாக வைக்கிறேன், கரெக்டானதை நீ தெரிந்து கொள்ளதான் சபை, போதகர், இப்படிப்பட்ட போதனை நேரம் இதெல்லாம் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். பாருங்க, எபேசியர் 3:20 கவனிச்சோம். நான் நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் மிக அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே, நமக்குள்ள இருக்கிற அந்த வல்லமையின்படி, நமக்குள்ள ஒரு வல்லமை இருக்கா சொன்ன, ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த வல்லமை வேலை செய்யணும். நான் இயேசுவின் பிள்ளையா இருக்கிறேன், இயேசு என் சார்பில் இருக்கிறாரு, தேவனும் தேவனுடைய சேனையும் எனக்கு என்னுடைய பக்கம் இருக்கு. இந்த சேனையை வச்சு, இந்த தேவனை வச்சு நான் பிசாச என்ன இவ்வுலக வழக்கத்துக்கு எதுவா நடத்தணும்னு நினைக்கிறானே, என்ன கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இருக்கிற ஸ்வாப செயல்பாடுகளை வெளிக்கொண்டு வரணும்னு நினைக்கிறானே, அதுல நான் விழாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் என் மனதை கர்த்தருடைய வார்த்தையினால, கேட்கிற வசனத்தினால் நான் என்ன செய்கிறேன்? என்னை சுத்தம் பண்றேன். வேத வசனம் ரொம்ப அற்புதமாக யோவான் 15 சொல்லியிருக்கிறது, நீங்கள் கேட்கிற வசனத்தினாலே நீங்கள் என்ன வாக்கப்படுகிறீர்கள்? சுத்தமாக்கப்படுகிறீர்கள். பகலும் பார்த்து சொல்லுங்க, வசனத்தை கேட்க கேட்க சுத்தமாயிடுவீங்க. நல்ல பக்கத்தும் பார்த்து சொல்லுங்க, வசனத்தை கேட்க கேட்க, வசனத்தை கேட்கிறேன் நான் நேற்றும் இன்றும் என்றும், அது ஆண்டவர். பகலும் பார்த்து கேட்க, நீங்க கேட்கிற வசனத்தினாலே சுத்தமாறீங்க. மேல இருக்கிறவங்க சொல்லுங்க, நீங்க கேட்கிற, சொல்லுங்க சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நீங்க கேட்கிற புருஷன் மனைவியா உட்காந்து நல்லா சொல்லுங்க, கேட்கிற வசனத்தினாலே மனசும் இருதயம் சுத்தமாகும். அது ஒரு ஆசீர்வாதம். பாருங்க, ஆண்டவர் சொல்ற இந்த ரெண்டு சாய்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு சாய்ஸ்ல ஆண்டவர் சொல்றார், நீ என்னையும் என் சேனையும் நீ உபயோகப்படுத்தினா, என்னுடைய ஆசை என்னன்னா உன்னை அதுல இருந்து வெளியே கொண்டு, கடன்ல இருந்து வெளியே கொண்டு வரணும். நான் வாஞ்சையோட உங்க கூட பேசுறேன், அதற்கான வழிகளை உனக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன், அதற்கான விதத்துல வழிந்தோடக்கூடிய ஆசீர்வாதம் எப்படி உனக்கு உண்டாகும்னு சொல்லித்தரேன். இதை நான் செய்ய வாஞ்சிக்கிறேன். ஆனா இவ்வுலக வழக்கத்தின்படி பிசாசுக்கு நான் இடம் கொடுத்தா அவன் என்ன பண்றான் தெரியுமா? என்னை டிராக் பண்ணி கொண்டு போய் கடன்குள்ள உட்கார வைக்கிறான். நல்ல கவனிங்கள், என்ன சொல்றான் பிசாசு? இப்போ உலக வழக்கத்தின்படி போனா, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இருக்கிற ஸ்பாபத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுத்தா, மாம்ச இச்சைக்கும் மனம் போகிற போக்குக்கெல்லாம் நான் போக ஆரம்பிச்சா, என்ன சொல்லுவான் பிசாசு? எப்படியாவது என்னத்தையாவது பண்ணி ஒரு கடனை வாங்கிரு. கடனை வாங்கிட்ட அப்புறம் பார்த்துக்கலாம், கட்டுறதெல்லாம் கட்டாம எத்தனை பேர் வாழ்றானுங்க, அவனுக்குலாம் சூடு சொரணையா இருக்கு.
நமக்கு சொல்லுவான் வாங்கிடு, வாங்கிட்ட பிறகு யோசிக்கலாம். பொருளை நம்ம வாங்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு அது வைத்த நேரமா, கர்த்தர் நமக்கு அதை கொடுக்க தேவன் விரும்புகிறாரா, அதை வாங்கிறதுக்கு கர்த்தர் எப்படி என் தேவைகளை சந்திப்பா, ஒன்றுத்தையுமே யோசிக்காம போய் பார்த்துட்டு அங்கே பார்த்த உடனே மாம்சம் சொல்லுது, என்ன மனம் சொல்லுது, வாங்கிட்டு பார்த்துக்கலாம், அதெல்லாம் எப்படியா பண்ணிடலாம், அடுத்த மாதம் ஒரு டர்ன் ஓவர் வரும், அடிச்சு தூள் கிளப்பிடலாம் அப்படின்னு. ஒன்றும் வராது. உங்களை அடித்து தூள் கிளப்புறதுக்கு வரும் பிரச்சனை. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரை சாரும்போது நான் சொல்கிறேன், எனக்கு வேண்டியதை கரெக்டாக கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்கள், எனக்கு வேண்டியதை, என் குடும்பத்துக்கு வேண்டியதை, என் பிள்ளைகளுக்கு வேண்டியதை, என் எதிர்காலத்துக்கு வேண்டியதை கர்த்தர் கரெக்டாக கொடுப்பார். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்வார்? கரெக்டாக கொடுப்பார். ஏன்னா அவர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து அவருடைய அவுட்ஃப்ளோவில் என்னை வைக்க விரும்புகிறார், அவருடைய அபண்டன்ஸ்குள்ளே என்னை வைக்க விரும்புகிறாரு. குறைபடாத ஒரு நிலையில் என்னை கொண்டு வந்து வைக்கணும்னு விரும்புகிறாரு. நான் என்ன செய்கிறேன்? குறைபடுற நிலைக்குள்ளே போய் உட்காந்துக்கிறேன். நல்லா கவனிங்கள். கேட்குற வசனத்தினாலே நான் சுத்தமாகணும், மனம் சுத்தமாகணும், தெளிவான எண்ணங்கள் வரணும். பாருங்க, ஆண்டவர் அதெல்லாம் விடுவிக்க விரும்புகிறார். அதுக்கேற்ற வார்த்தைகளை வாயில வைக்கிறார், அதுக்கேற்ற வார்த்தைகளை இருதயத்தில் கொண்டு போய் வைக்கிறார். இந்த வாயில வர வார்த்தையும் இருதயத்தில் இருக்கிற வார்த்தையும் எனக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ணுது. விசுவாசம் என்ன சொல்லுது? நிச்சயமா ஆண்டவர் என்ன இந்த கடனில் வெளியே கொண்டு வருவார், என்னை ஆசீர்வாதம் ஆக்குவார். நான் எங்கே வெக்கப்பட்டனோ, இந்த கடன் நிமித்தமா எனக்கு என்ன அவமானம்லாம் ஏற்பட்டுச்சோ அதெல்லாம் கர்த்தர் மாற்றி என் தலையை உயர்த்தி என்னை கௌரவப்படுத்துகிற நாட்களை கர்த்தர் எனக்கு உண்டாக்குவார். ஏன்னா என்ன அதுலேருந்து வெளியே கொண்டு வர தேவன் விருப்பப்பட்டு எனக்கு வழிந்தோடுதலை உண்டாக்க கூடிய சத்தியத்தின் வழிகளை எனக்கு காட்டுறாரு. இதில் தான் உங்களுக்கு போன வாரம் காண்பித்தேன், எப்படி ஆண்டவர் செய்கிறாரு, எப்படிப்பட்ட நிலைகளில் அதுக்கு சொல்கிறாரு. நமக்குள்ள வல்லமையாய் கர்த்தர் கிரியை செய்கிறார். பக்கத்தில் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் வல்லமையாய் கிரியை செய்வார். பக்கத்தில் பார்த்து உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, அந்த ஆண்டவர் வல்லமையாக கிரியை செய்வார். என்ன பண்ணுறார்? கிரியை பண்ணி உங்களை அங்கேருந்து வெளியே கொண்டு விடுவிப்பதுக்கான வேலையை கர்த்தர் செய்கிறார். எப்படி செய்கிறாரு பார்ப்போம். இன்னைக்கு இன்னொரு காரியத்தை இன்னொரு விதத்தில் ஆண்டவர் எப்படி நம்ம கடன்லேருந்து வெளியே வருவதுக்கான வழிந்தோடுதலை எப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்ட விரும்புகிறாருன்றத ஒரு வசனத்தை வைத்து அதை தொடர்ந்து சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து விளக்கி அதை நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். பாருங்கள், ஆண்டவர் இதுக்கு உதவி செய்வார்னு நான் நம்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் எல்லாரும் நம்ம இணைந்து வாசிக்கணும். வாழ்க்கையில் எப்படி கடனிலிருந்து வெளியே வருவதற்கான வழிந்தோடுதல் எப்படி உண்டாகுது, எப்படி வாழ்க்கை முறைகளை கர்த்தர் மாற்றி எப்படி ஆண்டவர் இந்த கடனிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு நிறைவை ஆண்டவர் எப்படி உண்டாக்குறார். எடுத்துட்டீங்களா? லூக்கா 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் எல்லாம் நம்ம இணைந்து வாசிப்போம். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று, நல்லா கவனிங்க, என்ன சொல்லியிருக்காங்க? மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு. இது ஒரு பிரமாணம். இதை ஒரு பிரமாணம் சொல்றதை காட்டிலும் தேவன் ஒரு மனுஷனுக்கு வைத்திருக்கும் கோல்டன் ரூல்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இது நிச்சயமான விளைவுகளை தேவன் உண்டு பண்ணுகிற விளைவுகளை கொடுக்கும். இது ஒரு பிரமாணம்னா ஒவ்வொரு பிரமாணமும் வேலை செய்வதுக்கு அதுக்கு பின்னே இருந்து ஒரு சக்தி இயங்கிக்கிட்டே இருக்கு. நீங்க கவனிச்சு பாருங்க, பிசிக்கல் பிரமாணம், இந்த பிசிக்கல் லாஸ் இருக்கு பாருங்க, அதுல ஒண்ணு இந்த பூஈர்ப்பு பிரமாணம். இந்த பூஈர்ப்பு பிரமாணம் எங்க வேலை செய்யுதுன்னா, அந்த பூஈர்ப்பு சக்தி எங்கெல்லாம் இருக்கும் அங்க வேலை செய்யும். அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் எங்க இருக்கும் அங்க அது வேலை செய்யும். அது போல எல்லா பிரமாணமும் அது வேலை செய்வதுக்கு அதுக்கு பின்னாடி இருந்து ஒரு சக்தி ஏங்க வச்சுக்கிட்டே இருக்கு. எப்படி பிசிக்கல் லாவுக்கு பின்னாடி இருந்து ஒரு சக்தி ஏங்க வைக்குதோ, அதே போல தேவன் ஏற்படுத்துகிற எல்லா ஆவிக்குரிய பிரமாணத்துக்கும் பின்னே இருந்து ஒரு சக்தி ஏங்கிக்கிட்டே இருக்கு. நிச்சயமா அதனுடைய விளைவு, நிச்சயமா அதனுடைய ரிசல்ட்டை நம்முடைய வாழ்க்கையில காண அனுபவிக்க தேவன் நிச்சயமா நமக்கு உதவி செய்ய. அப்ப இதை ஆண்டவர் ஒரு கோல்டன் ரூல்ன்றாரு. இதை நான் செய்யும் போது இதற்கான பவர் பேக்கப் ஆண்டவர் பண்றாரு. நல்லா கவனிக்க நான் சொல்றத.
இது ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் உனக்கு என்ன செய்யணும்னு நீ விரும்புறியோ அதையே நீ அவர்களுக்கு செய்யுங்க அப்படின்றார். அப்போ இதை நான் செய்யும் போது இது ஒரு பிரமாணமா இருக்கிறதுனால, இதை ஒரு கோல்டன் ரூலா ஒரு மெத்தடா கர்த்தர் வச்சிருக்கிறதுனால, இதுக்கு பின்னாடி இதை ஏங்க வைக்கிறதுக்கு கர்த்தர் முழு வல்லமையோட வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க, எப்படி ஆண்டவர் வல்லமையோ. முதல்ல இதை எப்படி ஆண்டவர் விளக்குறாரு, இதை எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்முடைய வாழ்க்கையில வழிந்தோடு அதை உண்டாக்குறதுக்கு இதை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுதுன்றதை முதல்ல கவனிக்கணும். இப்போ பாருங்க 38ஆம் வசனம் கவனிச்சிங்கன்னா அங்க சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அதுல முதல் பகுதியை கவனிச்சு பாருங்கள். அங்க சொல்ற கொடுங்கள், கொடுக்கிறது ஒரு பிரமாணம். கிவிங் இஸ் a law. அந்த பிரமாணத்தை ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே வச்சிருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. இது இட்ஸ் an inbuilt nature of human being. மனுஷன் எப்பவுமே கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான், வாங்கக்கூடியவனா இருக்கிறான். இது தேவன் மனுஷனுக்குள்ள வைத்திருக்கிற நேச்சர், அவனுடைய ஸ்வாபம். அந்த ஸ்வாபத்தில் இயங்கக்கூடிய ஒரு பிரமாணம் இது. நல்லா கவனிக்கணும். அதுதான் இங்க வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். கொடுக்கப்படும் போது எப்படி கொடுப்பாராம், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மடியிலே போடுவார்கள். நல்லா கவனிங்க. இப்ப என்ன பண்றோம், ஒரு பிரமாண வேலை செய்யும் போது அதுக்கு பின்னாடி இருந்து ஒரு சக்தி இயங்குது. அது போலதான் ஆண்டவர் இந்த 31ஆம் வசனம் சொல்றாரு, இது ஒரு கோல்டன் லா, கோல்டன் ரூல். இதுக்கு பின்னாடி இருந்து ஒரு சக்தி இயங்குது. எனக்கு என்ன செய்யப்படணும் நான் விரும்புறேனோ அதை இன்னொருத்தங்க நான் செய்யணும்ன்றாரு. இப்ப கவனிச்சு பாருங்க, இது கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா வாழ்க்கையில இப்போ ஆண்டவர் சொல்றபடி செய்யணும்னா அது ஆண்டவருடைய தயவு இல்லாம, ஆண்டவருடைய உதவி இல்லாம நம்மால் இதை கண்டிப்பா செய்ய முடியாது. ஆனா செய்தா ஆண்டவர் சொல்றாரு, விளைவுகளை இந்த பிரமாணத்துக்கு பவரை பேக்கப் பண்றவர் கர்த்தர். அவர் விளைவு கொடுக்கும் போது எப்படி இருக்கும்ன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ சொல்றாரு, நீ மனுஷன் உனக்கு என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்கிறியோ அதையே, சொல்லுங்க வாய் திறந்து, அதையே. அப்படி வந்திருக்கா அந்த வார்த்தை, அங்கே வந்திருக்கா என்ன, அங்கே சொல்லி பாருங்க, மனுஷன் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே. என்ன விரும்புகிறீர்களோ, நான் என்ன விரும்புகிறேன், நான் எதை விரும்புகிறேனோ அதை நான் அப்படியே செய்யணுன்றாரு. இப்போ கவனிச்சு பாருங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, 27ஆம் வசனம் தான் கவனிப்போமா, என்னெல்லாம் செய்ய சொல்றாரு. மனுஷன் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை அப்படியே நீங்களும் செய்யுங்கன்றாரு. இதை செய்ய முடியுமா? இப்போ நம்ம வாசித்தோம், நமக்கு தோணும் இதெல்லாம் எப்படி செய்கிறது, இதெல்லாம் செய்கிறதுக்கு சாத்தியமாகுமா, இதெல்லாம் செய்கிற மாதிரியா இருக்குது அப்படின்னு தோணும் பாருங்க. ஆனால் இதை எப்படி செய்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார் அப்படின்றதெல்லாம் நம்ம விளங்கி கொள்ளணும். 27ஆம் வசனம் வாசிப்போமா, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தவனுக்கு மறு கன்னத்தையும் கொடுத்து, உன் அங்கியை எடுத்துக்கொள்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே, உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்கிறவன் இடத்தில் அதை என்ன பண்ணாத, திரும்ப கேளாதே. அதுக்கு பிறகுதான் சொல்றாரு, மனுஷன் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க சொல்றாரு, சத்துருக்களுக்கு நீ என்ன பண்ணணும், சிநேகிக்கணும். அப்படின்னா உன்னுடைய சத்துருவை நீ அன்பு காட்டணும். உன்னை நிந்திக்கிறவர்களை, என்ன உன்னை பகைக்கிறவர்களுக்கு நீ என்ன செய்யணும், நன்மை, பகைக்கிறவனுக்கு நன்மை செய்யணும். உன்னை சபிக்கிறவனை நீ ஆசீர்வதிக்கணும். உன்னை நிந்திக்கிறவனுக்காக நீ ஜெபம் பண்ணணும். ஒரு கன்னத்தில் என்ன அரைஞ்சா நீ என்ன செய்யணும், மறு கன்னத்தை காட்டணும். உங்ககிட்ட அங்கியை கேட்டால் நீ என்ன பண்ணணும், வஸ்திரத்தை கொடுக்கணும். ஏன்னா உங்ககிட்ட எவனா எடுத்துக்கிறானா அவன்கிட்ட அதை என்ன பண்ணாத, திருப்பியும் கேட்காது. இதெல்லாம் வாசிக்கும் போது நமக்கு எப்படி தோணுது,
நீங்களாம் அப்படியே உம்முன்னு இருக்கும்போதே தெரியுது எப்படி தோணுதுன்னு. நான் இதை கேட்கும் போது இதெல்லாம் எப்படி, என் சத்துருவை நான் நேசிக்கணுமா? எப்படி இது? யோசித்து பாருங்க. பெரும்பாலும் எல்லாரும் சொல்றது என்ன, என்னை என் புருஷன் என் மேலே அன்பு காட்டுறதே இல்லை, என் மனைவிக்கு என் மேலே அன்பே இல்லை, என் பிள்ளைகளுக்கு என் மேலே அன்பே இல்லை, குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் என் மேலே என்ன இல்லை, அன்பே இல்லை. என்ன, வேலை செய்கிற இடத்துலையும் அன்பு இல்லை, சர்ச்சுக்கு வந்தால் சர்ச்சில் இருக்கவங்களுக்கும் என் மேலே அன்பே இல்லை, பாஸ்டருக்கும் என்ன இல்லை, அன்பே இல்லை, ஆண்டவருக்கும் என்ன இல்லை. ஆண்டவர் கேட்குற, நீ என்னைக்காவது அன்பை கொடுத்துருக்கிறியா? அன்பே இல்லாத இடம்னு சொல்கிற இடத்துல அன்பை கிரியையில் கொடுத்துருக்கிறியா? ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் பாருங்க, பாஸ்டர் என் வீட்டில் இருக்கிறவங்களாம் எனக்கு ஒரே சத்ரு பாஸ்டர். ஏசுனா அதை சொன்னார் பாருங்க, உன் வீட்டாரே உனக்கு நெஜம் பாஸ்டர் அப்படின்னார். நான் உடனே அவருக்கு இந்த வசனம் தான் சொன்னேன். என்ன சொன்னார் ஆண்டவர்? உன் சத்துருக்களை, ஏன்னா இது பிரமாணம், ஆண்டவர் வச்சிருக்கிற முறைமை, இதை செய்யுங்க என்ன. அவர் என்ன சொன்னார், எப்படி இது செய்யறது? சத்துருன்னு தெரிஞ்ச பிறகு நான் எப்படி நேசிக்கிறதுன்னு கேட்குறாரு. நான் சொன்ன, ஆண்டவர் செய்ய சொல்லியிருக்கிறாரு, சத்துருன்னு தெரிஞ்ச பிறகு அவனை சிநேகிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர் அதை ஒரு மெத்தடா, அது ஒரு கோல்டன் ரூலா வச்சிருக்கிறாரு. இதை செய்யும் போது இதற்கான விளைவுகள், இதற்கான ஆசீர்வாதத்தை, இந்த கோல்டன் ரூலை நான் செய்யும் போது அதை பேக்கப் பண்ற ஒரு தேவன் இருக்கிற, அதற்கான விளைவுகளை அவர் நிச்சயமா எனக்கு கொண்டு வருவார். அதான் நீங்கள் சொல்றாரு என்ன, அங்க சொல்லிட்டு சொல்றாரு, உன்னை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய். பகைக்கிறவனுக்கு நன்மை செய். பாருங்க, நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களுக்கு சத்துரு அங்க நிக்கிறான்னு வச்சுங்க, நீங்க என்ன செய்வீங்க? வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம் வெல்கம், உங்களை தான் தேடிக்கிட்டே இருந்தேன் அப்படியே சொல்லுங்க. என்ன சொல்வீங்க? சத்துரு இருக்கிறான்னு தெரிஞ்சா அவன் மூஞ்சி நம்ம மூஞ்சில படாதபடி மூஞ்சியை திருப்பிக்கிட்டு, நீ அந்த பக்கம் இருந்தினா நான் இந்த பக்கம் இருப்பேன். அப்படி இருந்தால் இந்த கோல்டன் ரூல் வேலை ஆகாது. வேலை ஆகலைன்னா நிறைந்து வழிந்தோடுகிற நிலைகள் வராது, குறைபட்டு போகிற நிலைகள் வரும். ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு உனக்கு நீ என்ன செய்யப்படணும்னு நினைக்கிறியோ அதை அவனுக்கு செய். நீ குறைப்படணும்னு நினைக்கிறியா அப்படின்னா அதை செய். நீ வளரணும், மேன்மை அடையணும், நீ உயரணும், நல்லா ஆகணும்னு நினைச்சுனா இதை செய். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இந்த பகுதி வச்சுப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் காட்டுற ஒரு காரியம் பாருங்க. 5ஆம் அதிகாரம் மலைப்பிரசங்கத்தில் இயேசுநாதர் சொல்றாரு, இந்த ரோமர் போச்சவர்களுடைய வேலை என்னன்னா, அவனுங்க மூட்டையை தூக்குறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அடிமையாக என்ன பண்ணுவாங்க, யூதர்களை ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுவான். அவனை ஒடுக்க, அவனை நசுக்கிறதுக்காக யூதர்களை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்களா, வா நீ என்னுடைய மூட்டையை தூக்கிட்டு ஒரு மைலுக்கு வா, ஒரு மைல் தூரம் வா அப்படின்னு அவனை கூப்பிடுவான் பாருங்க. ஏன்னா அவனை ஒடுக்கணும், அவனை நசுக்கணும், அவன் சிறுமப்பட்டவன், எனக்கு கீழே இருக்கிறான்னு காட்டணும் அப்படின்னு நினைத்து ஒரு மனுஷன், ஒரு போர்ச்சேவன், ரோமர் போர்ச்சேவன் கூப்பிட்டு ஒருத்தனுக்கு ஒரு வேலையை கொடுக்குறான் பாருங்க. அவனை ஜெயிப்பதுக்கான ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 41ஆம் வசனம் பாருங்க. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்த பண்ணினால் அவனோட 2 மைல் தூரம் போ சொல்றாரு. உன்னை 1 மைல் தூக்கிட்டு வரும்படி உன்னை பலவந்தப்படுத்துறானா, தூக்கிட்டு போகும்போது அதை 2 மைல் தூக்கிட்டு போறனா நீ மாறிட்டனா, அவர் சொல்றாரு, அவன் உன்னை தூக்கணும்னு சொல்லி, உன்னை ஒடுக்கணும்னு சொல்லி, உன்னை கீழே நசுக்கணும்னு நினைச்சான் பாருங்க, அவன் மனசுக்குள்ள ஆண்டவர் டார்மெண்ட் ஆகிற வேலையை பண்ணிடுறாரு. அவனுக்குள்ள போராட்டம், அவன் கொந்தளிக்கிறான். என்னடா இப்படி ஒரு நல்ல மனுஷனை போட்டு, இவனை இவ்வளவு நல்ல உள்ள ஒரு மனுஷனை போட்டு நான் 1 மைல் தூக்கிட்டு சொன்னேன், இவன் 1 மைல் தூக்கிட்டு வரானா 2 மைல் தூக்கிட்டு வரான். இப்படி ஒரு நல்ல உள்ளம் உள்ள ஒரு மனுஷனை இப்படி ஒடுக்க நினைச்சிட்டேன்னு அவன் மனசுக்குள்ள ஒரு அங்கலாய்ப்ப. நீங்க இந்த கோல்டன் லாவை, இந்த கோல்டன் ரூலை, உனக்கு நீ என்ன செய்யப்படணும் நீ விரும்புறியோ அதை இன்னொருவருக்கு செய்யன்னு சொல்றத நீங்க செஞ்சது நிமித்தமா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அதை செய்ய ஆரம்பிச்ச போதே நீ ஜெயிக்கிறவனா மாறிட்ட. சத்துருவை நேசிக்க முடியாது, ஆனா நேசிக்கிறவனா மாறும்போது ஆண்டவர் சொல்ற, நீ ஜெயிக்கிறவனா மாறிட்ட.
உன்னை நிந்திக்கிறவனுக்காக நீ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும், நீ ஜெயிக்கிறவனா மாறிட்ட. உன்னை பகைக்கிறவனுக்கு நீ நன்மை செய்கிறவனா நீ மாறும்போது நீ ஜெயிக்கிறவனா மாறிட்டன்றாரு. அப்படி மாறின உடனே என்ன நடக்கும்னா, நம்மளை நசுக்கணும், நமக்கு தீமை செய்யணும், நம்மளை ஒன்னெல்லாம் ஆக்கணும்னு நினைக்கிறான். அவன் மனசுக்குள்ள இருதயத்துக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு உண்டாகும். சொல்றாரு, வஸ்திரம் ஆடையே கேட்கறான். பார்த்தீங்களா, ஒருத்தன் வந்து என்ன நினைக்கிறான்னா, மிரட்டி அவங்ககிட்ட இருக்க சட்டையை பிடுங்கணும்னு நினைக்கிறான். மிரட்டி சட்டையை பிடுங்கணும்னு நினைக்கிறவங்கிட்ட போய் மிரட்டி சட்டையை வாங்கும் போது அவன் என்ன பண்றான், அவன் கோட்டையும் கழட்டி கொடுத்துட்றானா. அப்போ அவனுக்கு என்ன யோசனை, ஏன்டா இவனை போய் நான் மிரட்டினேன், இவனை மிரட்டி நான் அசிங்கப்படுறேன். அவன் மனசுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்பை ஆண்டவர் உண்டு பண்ற. ஏன் உண்டு பண்றாருன்னா, இந்த தேவன் வச்சிருக்கிற முறைமையை நான் என் வாழ்க்கையில கை கொள்றேன். நான் கை கொள்ளும் போது எனக்கு நீதிபரர், அவனுக்கு நீதிபரரா மாறுறாரு. ஆகவே எனக்கு விடுதலை வருது, அவனுக்கு விடுதலை இல்லாம போயிடுது. நல்லா கவனிங்க, நான் சொல்ல சிந்திச்சுப்பாங்க. அதான் சொல்றாரு, உனக்கு நீ என்ன செய்யப்பட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அப்படியே அதை அவர்களுக்கும் செய். இந்த ஒரு மைல் தூக்குறவன் நினைக்கிறான், எனக்கு ஒரு நன்மை நடக்காதா, எனக்கு ஒரு விடுதலை வராதா, ஆகவே ஒரு மைல் தூக்க சொன்னவனுக்கு நான் 2 மைல் தூக்கிட்டு போறேன். இவனுக்கு அந்த விடுதலையை பெற்றுக்கொள்றான், இவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றான், இவன் தேவ தயவை பெற்றுக்கொள்றான், இவனுக்கு நேராக வானம் திறக்கப்படுது. ஆனா இவன் சொன்ன மாதிரி 1 மைல் தூக்கிட்டு போறவன், என்ன நீ வந்து பலவந்தமா படுத்துற பாட்டாவா, உன்னை நான் என்ன பண்ணி காட்டுறேன் அப்படின்னு நின்றன்னு வச்சுங்களேன், பலவந்தப்படுத்துறவன் இன்னும் பலவந்தப்படுத்துவான். இதுதான் பிசாசுடைய வேலைங்க. இப்படிதான் பிசாசு அநேகரை பலவந்தப்படுத்தி அவன் இந்த உலக வழக்கத்துக்கும் என்ன கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இருக்கிற அந்த ஒரு சுபாவத்தை நமக்குள்ள கொடுத்து பலவந்தப்படுத்தி சுதந்திரத்தில் விடுதலையில் வாழ வேண்டிய ஆசீர்வாதத்தின் நிறைந்து வழிந்தோடுகிற நிலையில் நாம் இல்லாதபடிக்கு செய்யறான் பாருங்க. சொல்றாரு, உன்னை பகைக்கிறவனுக்கு நீ ஒரு நன்மை செஞ்சு, உனக்கு தெரியும் கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு முன்பாக நமக்கு தீமை செய்யறவன் ஒருத்தன் நமக்கு முன்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் உனக்கு கொடுக்கும்போது நீங்க செஞ்சீங்கன்னு வைங்களேன், நான் சொல்றேன், அவன் உள்ளம் அவனை குத்தி அவனை ஒரு வழி ஆக்கிறோங்க. யோசேப்பு தான் ஞாபகம் வர்றாரு. குழியில தூக்கி போட்டாங்க யோசேப்பை. அவன் நினைச்சானுங்க இவன் அட்ரஸே முடிஞ்சிச்சுப்பா, இவன் அவ்வளோதான், இவன் நம்ம குடும்ப வரலாறுலேயே இருக்க மாட்டான். யோசேப்பு நம்ம குடும்ப வரலாறுலேயே எரேஸ்ட்னு நினைச்சான். அவ்வளோதான், நம்ம லிஸ்ட்ல இவன் எரேஸ்ட்பா அப்படின்னு நினைச்சான். ஆனால் அவனுக்குள்ள தேவன் ஆளும்படியான சுபாவம் இருந்துச்சு. அவன் என்ன செஞ்சான் பாருங்க, கர்த்தர் அவனை உயர்த்தி அவனை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஆக்கி சகோதரங்கள்லாம் ஆகாரத்துக்காக எகிப்து தேசத்துக்கு வரும்போது அவன் கண்டுபிடிக்கிறான், இவங்களாம் என்னுடைய சகோதரர்கள். கூப்பிட்டு கடைசியாக தன் சகோதரர்கிட்ட நான் தான் உங்கள் தம்பி யோசேப்புன்னு வெளிப்படுத்தின போது எப்படி குற்றப்பட்டிருப்பானுங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் யோசேப் குற்றப்படலையே, ஏன்னா அவனை 1 மைல் தூக்க சொன்னான், அவன் 2 மைல் தூக்கிட்டு போறான். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய சத்துருக்களை நீ சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லும் போது நான் செய்ய ரெடி, ஏன்னா எனக்கு தெரியும் இதை நான் மனுஷனுக்கு முன்பாக நான் ஒருத்தனை பிரியப்படுத்தணும்னு செய்யல, ஒரு மனுஷனை பிரியப்படுத்தணும்னு செய்யல, எனக்கு சொன்ன தேவனுக்கு முன்பாக செய்யறேன். அவரை பிரியப்படுத்திட்டா போதும், எனக்கான வழிந்தோடுதலை அவர் நிச்சயமா ஏற்படுத்துவார், அவர் என்ன உயர்த்துவார், நிச்சயமா காட்டுவார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அதை செய்ய வல்லவரா? இந்த பிரமாணம் ஆண்டவர் சொல்ற இந்த கோல்டன் ரூல் இருக்கு பாருங்க, வர்ஸ்ட் சினாரியால கூட வேலை செய்யும். எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை ஆனாலும், எவ்வளோ பாதிப்பான சூழ்நிலை கூட இது வேலை செய்யுங்க. உங்களை பாதிக்கக்கூடிய நிலையில் நீங்க இருக்கக்கூடிய நேரத்திலிருந்து இந்த பிரமாணத்தின்படி நீங்க செஞ்சீங்கன்னா உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புறியோ, பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து கூட எனக்கு ஒரு நன்மை நடக்கணும்னு நான் விரும்பி இன்னொருத்தனுக்கு நன்மை செஞ்சா, கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நேராக வானம் திறக்கப்பட்டுரும்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா, இந்த பிரமாணத்தை நான் உனக்கு சொன்னதை நீ செய்யறதுனால அதுக்கு பின்னாடி இருந்து ஏங்குகிற சக்தி என்னுடைய சக்திப்பா.
ஏன் வல்லமை உன்னை என்ன செய்யும்னா, உன்னை எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் தூக்கிட்டு வந்து உன்னை உயர்ந்த கண்மலையின் மேல நிறுத்தி அடையாளப்படுத்தி காட்டுவேன். என் பிள்ளை என் வார்த்தை கீழ்ப்படிந்தா, என் சத்தியத்தை கை கொண்டா, அந்த மனுஷனை எல்லா தீங்கிலும் அவனை விடுவித்து அவனை உயர்த்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை தேவன் நிரூபிப்பார். யோசேப்பை உயர்த்திட்டார் பாருங்க ஆண்டவர், உயர்த்துறாரு. ஏன்னா அவன் எப்படிப்பட்டவனா மாறிட்டான், நன்மை செய்கிறவனா மாறிட்டான். தன்னை பகைத்தவர்களுக்கு நன்மை செய்யறான். நான் கேட்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் ஆராதிக்க கர்த்தரை நல்ல மனதார ஆராதிக்கிறேன்னா, இன்னும் என் இருதயத்துக்குள்ள யாரையாவது சத்துருவா நினைக்கிறேனா, யாரையாவது நான் பகைக்கிறவனா இருக்கிறேனா, யார் மேலேயே அன்பு காட்ட முடியாம இருக்கிறேனா? நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு. ஒரு மைல் தூக்க சொன்னா பலவந்தப்படுத்தி உங்களை செய்ய சொல்றது நிமித்தமா முரண்டு பண்ணிக்கிட்டு வெறுத்துக்கிட்டு கசந்துக்கிட்டு ஒரு காரியத்தை செய்றீங்களா அப்படின்னா அதுக்கு விளைவு வராது. மனதார கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உனக்கு நீ என்ன செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயோ அப்படியே அதை அவர்களுக்கும் செய். பக்கத்தில் பார்த்து சொல்ல, உங்களுக்கு என்ன நடக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை இன்னொருத்தருக்கு அப்படியே செய்யுங்க. நல்லா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை அப்படியே செய்யுங்க. நிச்சயமே வேலை செய்யும். நான் சொன்ன பார்த்தீங்களா, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கும் போது திருப்பி வரும். அதுதான் தேவன் வச்சிருக்கிற பிரமாணம். எப்படி வேலை செய்யுது, எப்படி இதுக்கு என்ன அத்தாட்சி அப்படின்னா, தேவன் ஏற்படுத்தி இருக்கிற விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் பூமி உள்ள வரைக்கும் வேலை செய்யும். இது தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிற மெத்தட். இதுக்கு பின்னாடி கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி என்னன்னா, தேவன் வச்சிருக்கிற விதைப்பு அறுப்பு என்னும் பிரமாணம். பூமி உள்ள வரைக்கும் வேலை செய்யன்றாரு. அதான் வேலை செய்யுது. கொடுக்கிற, அதனால திருப்பி ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறாரு? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் கொண்டு வந்து உன்னுடைய மடியில போடுவார்கள். நல்லா கவனிங்கள். அந்த பிரமாணம் எப்படி வேலை செய்யுதோ ஆண்டவர் சொல்ற, இந்த பிரமாணம் அப்படியே வேலை செய்யும். எப்படி வேலை செய்யணும்? உனக்கு நீ என்ன செய்யப்பட வேண்டும் என்று விரும்புறியோ அதை இன்னொருவருக்கு அப்படியே செய்யுங்க. பாருங்க, இதனுடைய விளைவுகளை சிலதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதல் கலாத்தியருக்கு வருவோம். அதுக்கு பிறகு நம்ம எபேசியரில் சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கலாத்தியரில் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், ஆண்டவர் சொல்கிற சில காரியங்களை நம்ம விளங்கி கொள்ளும்போது தான் இந்த தேவனுடைய வார்த்தையில், இந்த பிரமாணத்தில் இவ்வளோ பவர், இவ்வளோ இதுக்கு பின்னாடி பேக்கப் பண்ணுற பவர் என்ன ரிசல்ட்னு பார்க்கணும்ல. அதை தான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துலேருந்து வாசிப்போமா? 7ஆம் வசனத்துலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுப்போமா? வாசிப்போமா? அங்கே சொல்லியிருக்கு, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரிகாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே, சொல்லுங்க எல்லாரும் வாய்த்தான் சொல்லுங்க, மனுஷன் அதையே சொல்றாரு. உனக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று விரும்பி இன்னொருத்தனுக்கு நீ விதைக்கிறியோ ஆண்டவர் அதுவே உனக்கு திருப்பி வரும். ஏன்னா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இந்த விஷயத்துல மோசம் போயிடாதேன்றார் ஆண்டவர். ஏமாந்துடாத, இந்த உண்மையை தெரியாம வாழ்க்கையை ஏமாற்றத்துக்குள்ள கொண்டு போய் விடாத. அடுத்த வருஷம் சொல்றாங்க, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே. இப்ப பிசாசு நம்மளை இந்த உலக வழக்கத்தின்படியும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இருக்கிற சுபாவத்திலும் இந்த மாம்சமும் மனம் விரும்புகிற இச்சையின்படி நடத்தும் போது அது மாம்சத்தினால் நடத்தப்படுகிறது. மாம்சத்தினால் நடத்தப்படும் போது அதற்கான மாம்சத்துக்குரிய அழிவை பார்க்கிறேன். இப்ப வசனத்தை கேட்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, இல்லப்பா உன்னுடைய வாழ்க்கை நான் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்துக்கு கீழே வரணும். அதுக்கு ஒரு பிரமாணம் ஆண்டவர் வச்சிருக்க. என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதையே இன்னொருத்தருக்கு செய். இது ஆவிக்குரிய பிரமாணம். ஆவிக்குரிய பிரமாணத்தை தேவன் சொல்லும் விதமா என்னால் நேசிக்க முடியாது. என் சத்துரை பார்த்து என்னால் அன்பு காட்ட முடியும். ஆனா கர்த்தர் சொன்னது நிமித்தமா செய்றேன். கர்த்தரை பார்த்து எனக்கு என் மேல அன்பு காட்டுற இயேசு எனக்கு எவ்வளவு அன்பு காட்டுறாரு. என்னை வெறுக்கவே இல்லையே, என்னை உதறி தள்ளவே இல்லையே, இப்படி என்ன மேல அன்பு காட்டுகிற இயேசுவை பார்த்து இப்ப நான் என்ன செய்யறேன்? செய்ய முடியாததை கூட இயேசுவை நீர் எனக்கு செய்தது நிமித்தமா நான் உம்மை பார்த்து
அந்த மனுஷனை பார்க்கல, அந்த விரோதியை நான் பார்க்கல. ஆனா ஆண்டவரை உம்மை பார்த்து அந்த விரோதியின் மேல என் அன்பை, நீர் எனக்கு காட்டின அன்பை அவனுக்கு நான் காட்டுறேன் ஆண்டவரே. என்னை பகைத்தவர்களுக்கு நான் நன்மை செய்கிறேன். என்னை ஏசி பேசினவங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு விரோதமாக செயல்பட்டவர்களுக்காக நான் உம்மிடத்தில் மண்டாடி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வலுக்கட்டாயமாக கட்டாயப்படுத்தி என்கிட்ட பிடுங்கணும்னு நினைச்சவனுங்கிட்ட கூட உம்முடைய கிரியையின்படி நான் செயல்படுறேன் ஆண்டவரே. இப்போ கவனிச்சு பாருங்க, இதை சொல்ல மறந்துட்டேன். இப்படி செய்ய சொல்லும் போது நமக்கு என்ன தோணும்? இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமா இல்லையா? இது ஒரு ஃபூலிஷான காரியமா இல்லை? உலக பார்வையில் இப்போ நான் சொல்றதெல்லாம் ஃபூலிஷா இருக்கும். ஆனால் தேவனுடைய பார்வையில் கர்த்தர் நம்மளை நீதிமானாய் பார்ப்பார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பார்வையில் எப்படி பார்ப்பார் நம்மளை? உலகம் நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லும், சரியான முட்டாள் பாய்வன். இவ்வளோ அடிப்பட்டும் திருந்தலை பத்தியா இவன், அவனுக்கு போய் திருப்பி அன்பு காட்டிட்டு இருக்கிறான் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? ஆனால் ஆண்டவர் நீதிபதி ஒருத்தர் பார்க்குறாரு. அவர் ஒரு கோல்டன் ரூலை வச்சிருக்கிறாரு. அவர் எனக்கு பலன் கொடுக்கும் போது அதனுடைய விளைவுகளை வித்தியாசமாக இருக்கும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சொல்றாரு பாருங்க, மாம்சத்தின்படி விதைக்கிறவன் மாம்சத்துக்கான அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனா இருப்பான். 9ஆம் வசனம் பாருங்க, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமலும் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய. 2 குரூப்பையும் கொண்டு வர்றாரு. என்ன சொல்றாரு? விசுவாச குடும்பத்தாருடைய குரூப்பையும் யாவருக்கும். யாருமே எக்ஸ்க்ளூட் ஆகல. நான் கிறிஸ்தவங்களுக்காக அன்பு காட்டிட்டேன், அவங்களுக்கு சத்தியம் புரியும், அதனால அவங்ககிட்ட போய் நான் அன்பு காட்டினேன். இவனுக்கு சத்தியமே புரியாது, ஏசுனா யாருன்னே தெரியாது, அவனுக்கு போய் நான் எப்படி அன்பு காட்டுறது? ஆண்டவர் சொல்ல யாவருக்கும். எல்லாருமே இருக்கிறாங்க அதுல. சொல்றாரு, ஏற்ற காலத்தில் அறுப்பாய். கையை வச்சு சொல்லுங்க, ஏற்ற காலத்தை பலன் கொடுப்பார். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு என்ன செய்வாரு? ஏற்ற காலத்துல பலன் கொடுப்பான். அதனால சோர்ந்து போகாம தளர்ந்து போகாம இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போகவும் கூடாது, தளர்ந்து போயிடவும் செய்யாதீங்க. ஏன்னா ஏற்ற காலத்துல பலன் கொடுக்கிற ஒரு தேவனுக்கு முன்பாக எது என் மாம்சத்தினால செய்ய முடியலையோ, ஆவியானவர் எனக்குள்ள வந்து என் மாம்ச பலவீனத்தை தாண்டி என்னை செய்ய முடியாதவர்களும் செய்ய வைக்கிறார். என்னன்னா, என் சத்துருவுக்கு நேசிக்க வைக்கிறாரு, என்னை நிந்தித்தவனுக்காக ஜெபிக்க வைக்கிறார், என்னை பகைத்தவனுக்கு நன்மை செய்ய வைக்கிறார், என்னை சபித்தவனை ஆசீர்வதிக்கும்படி செய்ய. இதெல்லாம் என்னால் செய்ய முடியாத அந்த மாம்சத்தின் பலத்தினால். ஆனா ஆண்டவர் எனக்குள்ள வந்து இதை செய்ய வைக்கிறாரு. ஏன்னா எனக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, உனக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ. எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கோல்டன் ரூல் பாருங்க, மெத்தட் பாருங்க. ஆண்டவர் சொல்ல, உனக்கு என்ன செய்யப்படும் நீ விரும்புறியோ அதையே அவங்களுக்கு செய். ஆண்டவர் இதை கற்றுக் கொடுக்குறாரு. இது உனக்கு உனக்கு அன்பு வரணுமா, உனக்கு ஆசீர்வாதம் வரணுமா, உனக்கு நல்ல விளைவுகள் வரணுமா, நல்ல முன்னேற்றங்கள் வரணுமா, நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படணுமா, ஆண்டவர் சொல்ல, அப்போ அதுக்கான விதத்தில் இன்னொருத்தனுக்கு செய் சொல்றாரு. ஏற்ற காலத்துல பலன் வரும். கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு ஏற்ற காலத்துல. அதனால நீங்க அன்பு காட்டுறதுல சோர்ந்து போயிடாதீங்க, ஏன்னா தளர்ந்து போகாதீங்க. கர்த்தர் ஏற்ற காலத்துல நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதை சொல்லி 10ஆம் சொல்றாரு பாருங்க, என்ன அங்க சொல்ற, ஆகையால் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை கர்த்தர் கொடுப்பாரு. கர்த்தர் நமக்கு நேரம் கொடுத்துருக்காரு, இதான் நம்ம நேரம். இந்த ஆராதனையில் உட்காந்துட்டு இருக்கீங்க பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு நேரம் கொடுத்துருக்குறாரு. சிந்திக்கிறீங்க, யாரையாவது பகைச்சிருக்கிறேனா, யாரையாவது நிந்திச்சு பேசிட்டு இருக்கேனா, யாரையாவது சபிச்சிருக்கிறேனா, யாரையாவது நான் கர்த்தர் இங்கே காட்டினபடி நான் ஏதாவது செஞ்சிருக்கிறேனா, உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம போய் அதை சரி செய்வோனா, நான் சொல்கிறேன், கர்த்தர் பலன் கொடுக்க ஆரம்பிப்பார். அவர் ஏற்ற காலத்தில் எனக்கு பலன் கொடுப்பார். இன்னொரு பகுதி பாருங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் வாங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துலேருந்து வாசிப்போமா? எபேசியர் 6 5லேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். ஏன்னா இந்த வாசிப்போம் எல்லாரும் எடுத்துறீங்களா? எபேசியர் 6ஆம் அதிகாரம்
5ஆம் வசனம் வாசிப்போம். வேலைக்காரர் நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாகிய மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவன் ஆனாலும் சுவாதீனமுள்ளவன் ஆனாலும் அவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மாம்சத்துக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். இங்கே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒரு முதலாளியையும் ஒரு வேலைக்காரனையும் உதாரணமா காட்டுறாரு. ஒருவேளை நீங்க வேலை செய்கிற முதலாளி அல்லது உங்களுடைய பாஸ் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யாம இருந்திருக்கலாம், கெடுதியை மாத்திரமே செய்யக்கூடிய ஒரு முதலாளியா இருந்திருக்கலாம்னு வைங்களேன், இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இங்க உனக்கு நீ என்ன செய்யப்பட வேண்டும் என்று நீ விரும்புறாயோ அதை செய்ப்பா. அதை செய்யும் போது எப்படி செய்? மனுஷனை பிரியப்படுத்தணும் செய்யாத. do not be a man pleaser, be a God pleaser. ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆண்டவர் சொல்றார் மனுஷனை பிரியப்படுத்த செய்யாத, தேவனை பிரியப்படுத்த நான் செஞ்சா ஆண்டவர் சொல்றாரு உனக்கு பலன் கொடுக்க போகிறவர் கர்த்தர். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எனக்கு பலன் கொடுக்கிறவர் யாரு? எத்தனை பேர் முதல்ல நம்புறீங்க எனக்கு பலன் அவர் நிச்சயமா கொடுப்பார்? நம்புறோம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். பலன் கொடுப்பார் அவரு. இன்னைக்கு நிறைய நேரம் நான் மேன் பிளீசரா இருக்கிறனால தான் நிறைய விஷயத்துல கீழே விழுந்து போறேன். இவரை பிரியப்படுத்தலாமா, அவரை பிரியப்படுத்தலாமா, அவங்கள பிரியப்படுத்தலாமா, இவங்களை பிரியப்படுத்தலாமா? அதனால தான் மனமோர்ந்து செய்ய வர்றதில்லை. நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்றே செய்யுங்க. கையை சொல்லுங்க. எதை செஞ்சாலும் எப்படி செய்யணும்? நான் மனுஷனை பார்த்து செய்யலை, நான் என் கர்த்தரை பார்த்து செய்கிறேன். ஏன்னா என் ஆண்டவர் எனக்கு போதிக்கிறாரு, எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு, எனக்கு உபதேசிக்கிறாரு. என் இருதயத்துக்குள்ள அந்த வசனத்தை கேட்க கேட்க நான் சுத்தம் ஆகிறேனே. சுத்தமாகாம இருக்க முடியல. ஏன்னா இந்த வசனம் என்ன கேட்க கேட்க என்ன சுத்தமானவனா மாத்துது, என்னை மாத்தி செயல்பட வைக்குது. நான் இது வரைக்கும் வேற மாதிரி பேசியிருக்கலாம், வேற மாதிரி நான் செயல்பட்டுருக்கலாம். ஆனா இந்த வசனத்தை கேட்க என்னை மாத்துது, என் பேச்சை மாத்துது, என் சுபாவத்தை மாத்துது, என் யோசனைகளை மாத்துது. சொல்றாரு உனக்கு மோசமான ஒரு பாஸா இருந்தா கூட அந்த பாஸை பார்க்காத, நம்ம எல்லாருக்கும் நித்திய பாஸா இருக்கிற கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறார். அவரை பார்த்து நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செஞ்சா ஆண்டவர் சொல்ற உனக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் நிச்சயமாய் பலன் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறோம்? கையை வச்சு சொல்லுங்க. எனக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் ஏற்ற நேரத்தில் பலன் கொடுப்பார். சொல்லுங்க வாய்த்தர், எனக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் ஏற்ற நேரத்தில் பலன் கொடுப்பார். எவ்வளவு உங்களை ஒடுக்கணும்னு நினைச்சா நீங்க அங்க வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்க உங்களை பார்க்கிற மனுஷனை பிரியப்படுத்த செய்யல, கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய சித்தம் நிறைவேற நான் வேலை செய்யறேன். நல்லா கவனித்து பாருங்க. இப்போ இது எப்படி நான் கடன்ல இருந்து வெளியே வருவதுக்கு வேலை செய்யும்? ஓகே, நான் என்ன விரும்புறேனோ அதை நான் இன்னொருத்துக்கு செய்யணும். ஓகே, இந்த ஒரு வசனம், இந்த தேவன் வச்சிருக்கிற மெத்தட் என்ன கடன்ல இருந்து எப்படி வெளியே கொண்டு வரது வேலை செய்யும் அப்படின்னா, நல்லா கவனித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு இன்னொரு மனுஷனுக்கு, கஷ்டப்படுற ஒரு மனுஷனுக்கு நான் உதவி செய்யக்கூடிய திராணிய கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்து அவனுக்கு நான் உதவி செய்யும் போது கர்த்தர் என்னை எந்த பெரிய கஷ்டத்திலிருந்து விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. எந்த பெரிய கஷ்டத்துல, எந்த கடன்ல இருந்தும் ஒரு கடன் பட்டவனுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு உதவி தொகை இருக்கு பாருங்க, அதை அவன் அதுல இருந்து விடுவிக்கணும். நடந்த ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப வருடங்களுக்கு முன்பாக நடந்துச்சு. நான் அதை வாசித்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு அமெரிக்கா தேசத்திலிருந்து ஒரு அப்போதான் ஊழியத்துக்குன்னு தன்னை ஒப்பு கொடுத்து படித்து முடித்து இருக்கும்போது ஆண்டவர் இங்கே ஒரு மிஷினரி பிரயாணமாக இந்தியா தேசத்துக்கு அவர் வந்தார். இந்தியாவுக்கு வந்தபோது சென்னை பட்டணம், அப்போ மெட்ராஸ்ன்னு இருந்துச்சு, வந்தார். ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் அவரை ஒரு ஊழியக்காரன்ட்ட அனுப்புனாராம்.
ஊழியக்காரன்ட்ட அனுப்பின போது ஆண்டவர் சொன்னாரா, அந்த ஊழியக்காரனை போய் சந்தி அப்படின்னோடனே அந்த ஊழியக்காரன் கடனில் ரொம்ப ஆழமான ரொம்ப வேதனையில் இருந்த இதுலேருந்து வெளியே வர முடியலையே, எப்படி வருவதுக்கு ஒரு வழியும் இல்லையே அப்படின்னு ரொம்ப தயங்கிட்டு சோர்ந்து போயிருந்த அந்த மனுஷன். அந்த நாட்களில் ஆயிரக்கணக்கில் தான் கடன் பட்டு இருந்தார் பாருங்க. அந்த நாட்களில் 1000ன்றதே பெரிய பணம், ஆயிரக்கணக்கானன்ற ரூபான்றதே பெரிய பணம் பாருங்க. அப்போது ஆண்டவர் சொன்னாராம், நீ அந்த ஆயிரக்கணக்கான பணத்தில் கடன் பட்டிருக்கிற அவனை நீ விடுவிப்பதுக்கான திராணியை உனக்கு நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாராம், நீ அவனுக்கு உதவி செஞ்சா, நீ நான் சொல்றபடி அவனுடைய கடனை தீர்ப்பதுக்கு நீ கொடுத்து உதவினா, ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு நான் பலன் கொடுக்கிற தேவனாய் இருப்பேன்னு சொன்னாராம். அப்போ சொல்றாரு, நான் ஒன்றும் பெரிய ஊழியக்காரன், நான் அப்போதான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து படித்து முடிச்சுட்டு நான் இருக்கும்போது எனக்கு ஒரு மிஷின் ட்ரிப்பாக அனுப்புனாங்க, நான் வந்தேன், என்கிட்ட ஒன்றும் பெரிய பணம்லாம் இல்லை. ஆனால் சொல்றாரு, நான் கொடுத்த டாலர் அவருக்கு கடன்லேருந்து விடுவிக்கப்படுவதற்கான உதவியாக மாறிச்சு. அதனால நான் அன்னைக்கு செஞ்சுட்டு போயிட்டேன். அவர் சொல்றாரு, நான் செஞ்சுட்டு போயிட்டேன். அதுக்கு பிறகு என்ன ஆண்டவர் ஊழியத்தில் பயன்படுத்தி ஆண்டவர் சொன்னவர் அவர் மறக்காம எனக்கு நன்மை செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறான்னு சொல்றாரு. எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு அந்த அதே ஊழியக்காரனை சந்திக்க வந்தார். ஆனா சந்திக்க வரும்போது கர்த்தர் அவரை உலகம் முழுவதும் பிரபலமான ஒரு தேவ மனுஷனாக மாற்றி அவர் மூலமாக ஏராளமான சபைகளை ஸ்தாபித்து ஏராளமான தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் செய்யக்கூடிய விதத்தில் ஆண்டவர் அவருக்கு ஏராளமான நன்மைகளை ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாராம். ஒரு நாள் ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்தினாராம், போ அந்த மனுஷனை போய் பாரு அப்படின்னாராம். அப்போ இவர் வந்தாராம் பாருங்க. வரும்போது அந்த ஊழியக்காரன்ட்ட சொன்னாராம், நான் இன்னைக்கு வந்தது காரணம் என்னன்னா, கர்த்தர் என்ன நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என் கையில் இருந்த கொஞ்சம் பணத்தை கொடுத்து உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களை விடுவிக்க முடியும்னு தேவன் அறிந்து என்ன உங்ககிட்ட அனுப்புனாரு. அதை நான் செய்ததுனால இன்றைக்கு என்ன அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக மாற்றிருக்கிறாரு. அதில் நான் விளங்கி கொண்டது ஒன்று, எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதை நான் இன்னொருவருக்கு செய்யும் போது கர்த்தர் எனக்கு அதை பல ஆயிரக்கணக்கான மடங்களை திருப்பி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை சொல்றதுக்காகவே வந்தாராம். அப்போ கவனிச்சு பாருங்க, எல்லா காரியத்திலும் இது ரொம்ப ஆப்டா அப்ளை ஆகிற ஒரு சத்தியம். இன்னைக்கு என் வாழ்க்கையில் இது வேலை செய்யும், உங்க வாழ்க்கையில வேலை செய்யும். கர்த்தருடைய சத்தியத்தை கை கொள்ற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில வேலை செய்யும். இங்க சொல்றாரு, பலனை கர்த்தரிடத்தில் இருந்து. அந்த 8ஆம் வசனத்துல வந்திருக்கு பாருங்க. 7ஆம் வசனத்துல நம்ம வாசித்த எபேசியர் 6:7 சொல்லியிருக்கு பாருங்க, அவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று. அவன் செய்கிற நன்மை, எனக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று விரும்பி ஒரு நன்மை செய்யறோம் பாருங்க, அந்த நன்மைக்கான பலனை ஆண்டவர் கொடுக்கும் போது அவருடைய மெஷர்ல கொடுக்கிறாரு. நல்லா கவனிங்க. இப்ப நான் கேட்கிறேன், கர்த்தருடைய மெஷர் எவ்வளவு பெருசுன்னு உங்களால அளவு போட முடியுமா? ஒரு விவசாயி கையில் ஒரு விதையை கொடுத்து அவனை விதைக்க சொல்லும் போது அவன் கொஞ்சம் போய் விதைகளை விதைக்கிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் ஒரு 1 ஏக்கரோ 2 ஏக்கரில் போய் விதைக்கிறானா, ஒரு 3 மூட்டை 10 மூட்டை விதையை கொண்டு போய் விதைக்கிறான். விதைச்ச பிறகு அவன் அறுவடை செய்யும் போது அந்த 10 மூட்டை எத்தனை மூட்டை ஆகுது கொஞ்சம் யோசித்து பாருங்க. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மூட்டையை அவன் அறுவடை செய்யறான். நான் கேட்குறேன், ஒரு விதையை கொண்டு போய் ஒரு பூமியில் ஒரு நிலத்தில் விதைக்கும் போதே ஒரு குவான்டிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய பேகு, ஒரு 3 பேகோ 4 பேக் விதையை விதைச்சாலே அறுவடை எத்தனை பேக் கொடுக்குது பாருங்க. இந்த பூமியை அவ்வளோ பலனை கொடுக்க முடியும்னா, நான் கேட்குறேன், கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பாருன்னா எவ்வளோ அதிகமாக கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்க. அதை யோசித்தீங்கன்னா மெஷர் பண்ணவே முடியாது, மெஷர் பண்ணவே முடியாது. அதான் சொல்றார், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் மனிதர் கொண்டு உன்னுடைய மடியில போட. You can never measure the reward, the blessing that God will bring into your life. அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் கொடுக்கும்போது நான் சொல்றேன், நிரம்பி வழிகிறது ரொம்ப சாதாரணமானது. கையை வாய்த்து ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் பலன் கொடுக்கும் போது நிரம்பி வழியும். சொல்லுங்க, வாயத்திலிருந்து கர்த்தர் பலன் கொடுக்கும் போது என்ன ஆகும்? கடனிலிருந்து வெளியே வருவதற்கான வழிந்தோடுதலை கர்த்தர் உண்டாக்குவார். எப்போ நடக்கும்னா, கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நீ என்ன செய்யப்பட வேண்டும் என்று விரும்புறியோ அதையே இன்னொருத்தருக்கு செய். நல்ல கவனிங்கள். இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன் கர்த்தர் பார்க்குறாரு.
நான் என்ன செய்கிறேன்றதை கர்த்தர் பார்க்குறாரு. எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை கர்த்தர் பார்க்குறாரா? மனுஷன் பார்க்குறான் பார்க்கல, அது ரெண்டாவது. முதலாவது நான் செய்கிறத கர்த்தர் அவர் பார்க்குறாரா? அவர் பார்க்கிறவருக்கு முன்பாக அவர் சொன்னபடி நான் செய்வேனா? நான் சொல்கிறேன், இந்த பிரமாணத்தை வேலை செய்ய வைக்க பவர் பேக்கப் பண்ணுறவர் கர்த்தர். என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் பலன் கொடுப்பேன், அவன் அவன் செய்த நன்மைக்கு கர்த்தரிடத்திலிருந்து பலன் வரும். கையை வச்சு சொல்லுங்க, எங்கேருந்து பலன் வரும்? மனுஷங்கிட்ட இருந்து இல்லை, என்ன இந்த உலகத்திலிருந்து இல்லை, ஆண்டவரிடத்திலிருந்து பலன் வரும். அவர் பலன் கொடுப்பார்னா நான் சொல்கிறேன், உங்களால் கணக்கு போட முடியும். யூ கேன் நெவர் மெஷர் the reward that God will bring into your life. பலவந்தப்படுத்தி சில காரியங்களை செய்ய வைக்கும் போதும் அதை நீங்கள் பலவந்தமாக நினைக்காதீங்க. நான் கர்த்தருக்கு முன்பாக செய்கிற ஒன்று. ஆண்டவர் அதை பார்க்குறார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு உறவில் நம்ம எப்படி இருக்கிறோம்? உறவுக்குள்ளே அன்பு நிமித்தமாக செய்கிறேன்னா, எனக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று விரும்பி நான் செய்கிறேன்னா, இந்த மாமியார் மருமக சண்டை இருக்கும் பாருங்க. இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? என் மாமியார் என்ன எப்படி நடத்தினாலோ அதை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக உனக்கு நான் செஞ்சு காட்டுறேன்னா இல்லையா அப்படின்னா அது நல்ல பழக்கம் கிடையாது. அது ஆண்டவருடைய ஸ்பாபம் கிடையாது, அது மாம்ச ஸ்பாபம். என் மாமியார் எனக்கு எவ்வளவோ செஞ்சுருக்கலாம் தீமை, ஆனால் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற மகள், அவளுக்கு நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன்? தீமை செய்ய மாட்டேன். நகோமி என்ன செஞ்சா? ரூத்துக்கு நன்மை செஞ்சா பாருங்க. இவளுக்கு நான் நன்மை செய்யாம இருப்பேனா? நகோமி சொல்றா, இவளுக்கு இந்த ரூத்துக்கு நான் நன்மை செய்யாம இருப்பேனா? அதுதான் கிறிஸ்துவனுடைய சுபாவம். நீங்கள் அதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வழிந்தோடுதலை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிற குடும்ப உறவுல கணவன் மனைவிங்கிற பந்தம் கணவனுக்கு மனைவியை கர்த்தர் கொடுத்தது. கணவன் மனைவியை போது அடிமையாக நடத்துறதுக்கு இல்லை. நிறைய வீட்டில் ஒரே சவுண்ட் எஃபெக்ட் தான் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? புருஷன் உம்னா அந்த அம்மாவுக்கு தான் புரியும் அந்த சவுண்டு. உம்முனா ஒரு இந்த ரியாக்ஷனு வரும்போதே உரும்பிக்கிட்டு வருவார். அப்படின்னா அம்மா சொல்லுவாங்கப்பா, அப்பா ஏதோ டென்ஷனில் இருக்கிறாருப்பா, அப்பா கிட்ட ஜாக்கிரதையாக நடந்துங்க, அப்பா மூடு சரியில்லை. ஏன்னா இந்த சவுண்ட் எஃபெக்ட்டுக்கெல்லாம் அம்மாவுக்கு தான் புரியும். இப்படி வாழ்ந்தா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்கிற அந்த விருப்பம் இல்லாமல் நீ செய்கிற. ஒன்று விருப்பம் இல்லாமல் செய்கிறேன், இன்னொன்று புரிதல் இல்லாமல் செய்கிறேன். அதனால் கான்சிக்வன்ஸை, அதற்கான விளைவுகளை நஷ்டமான விதத்தில் அனுபவிக்கிறேன். வழிந்தோடும் விதத்தில் அனுபவிக்கணும், காலியாகிற விதத்தில் அனுபவிக்கக்கூடாது. இப்படி காலியாகிற நிலையில் இருந்தால் நான் சொல்கிறேன், உறவுகள் ஸ்ட்ராங் ஆகாது, ஐக்கியம் கூடி வராது, வாழ்க்கை பலனடையாது. வாழ்க்கை பலனடையணும், உறவுகள் ஸ்ட்ராங் ஆகணும், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உங்கள் குடும்பத்துக்குள்ள கர்த்தருடைய நிறைந்து வழிந்தோடுகிற ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானால் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உடைய ஆசீர்வாதம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஆங்கிலத்தில் ரன்னிங் ஓவர். சொல்லுங்க வாயத்திறந்து, என்ன ஓவரு? ஆமாம், ரன்னிங் ஓவர்னா தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா வழிந்தோடுதல். ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட அமுக்கி குலுக்கி சரிந்து, ரன்னிங் ஓவர்னா சரிந்து விழக்கூடிய அளவுக்கு நன்மைகள் அப்படி சரிந்து விழக்கூடிய, நிரம்பி வழியக்கூடிய ஒரு நிலையில கர்த்தர். உங்க வீட்டில் அந்த வார்த்தை இருக்கணும், உங்க தொழிலில் இப்படி இருக்கணும், உங்களுடைய வேலையில் இப்படி இருக்கணும், உங்களுடைய படிப்பின் காரியம், உங்களுடைய எதிர்காலம், உங்க கேரியர்ல இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவரே, வழிந்தோடுதல், சரிந்து விழக்கூடிய ஒரு அற்புதமான கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாக ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு. 4வது பிரமாணம், கடன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நீ என்ன செய்யப்படணும்னு விரும்புறியோ அதை மற்றவங்களுக்கு செய். கர்த்தர் உங்களை சில நேரத்தில் திராணி உள்ளவர்களா, சிலருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் வச்சுருந்தா கொடுத்து உதவுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவும் போது அதை நீங்கள் மெஷர் பண்ணவே முடியாது. அப்படி அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவன். போய் யார் மேலே அன்பு காட்டணுமோ அன்பு காட்டுங்க. அன்பு காட்ட போகிறோம் ஊரெல்லாம் போய் காட்டக்கூடாது. உறவுகளை காட்டுங்க.
கணவன் மனைவி உங்களுக்குள்ள அன்பை காட்டுங்க. பெற்றோர் பிள்ளைங்க இடத்துல அன்பு காட்டுங்க. பாஸ்டர் அன்பு காட்ட சொல்லிட்டு நான் வரம் போகிறவங்கட்டலாம் அன்பு காட்ட போகிறேன்னா அது ஒம்பாயிடும். அர்த்தமாக செயல்படுங்க. வாழ்க்கையை ஆசீர்வாதமாக ஆக்குங்க. நிறைந்தோடுகிற நிலைக்குள்ளே கொண்டு வாங்க. கர்த்தருடைய விருப்பம் அதுதான். தேவன், God is waiting for your permission. If you permit him, ஆண்டவருக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை கடன்லேருந்து வெளியே வருவதற்கான வழிந்தோடுதலை உங்கள் வேலையில், உங்கள் பிரயாசத்தில், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் கட்டளையிட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுது, நான் நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் மிக அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே எனக்கு செய்ய வல்லவராய் கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை செய்ய கர்த்தர் வல்லவர் எனக்குள்ள இருக்கிறார்ன்றவங்க எழுமி நிற்போம். நம்ம ஜெபம் பண்ணலாம். யாரோடாவது நீங்கள் பேசாமல் யாரையாவது பகைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னா போய் சரி செய்யுங்க. ஏன் சரி செய்கிறேன்? அந்த மனுஷனை பார்த்து சரி செய்யலை, நான் கர்த்தரை பார்த்து சரி செய்கிறேன். சரி செய்கிறதுனால என்ன நடக்கும்? கர்த்தர் அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். அவர் பலன் கொடுத்தா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியான நிறைவான பலனை கொடுப்பார். எத்தனை பேர் நம்புகிறவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் எனக்கு பலனை கொடுப்பார். சொல்லுங்க, கையை உயர்த்தி. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? பலன் கொடுப்பார். எங்கள் நல்ல தேவனே, இந்த அற்புதமான சத்தியத்தை நாங்கள் கேட்டு இந்த சத்தியத்தின்படி நாங்கள் வாழ ஆண்டவரே, நீ சொன்னீரே உனக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதையே போய் இன்னொருவருக்கு செய். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உபயோகப்படுத்தி எங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் எங்கள் கையின் பிரயாசத்திலும் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு தொழிலிலும் ஆண்டவர் உண்டு பண்ணுகிற அமுக்கி குலுக்கி சரிந்து விழக்கூடிய அந்த ஒரு ஆண்டவர் ஆசீர்வாதம், கர்த்தர் இடத்திலிருந்து உண்டாகிற பலனினால உண்டாகிற நிரப்புதல், நிரம்பி வழிந்தோடுகிற அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் நாங்கள் அனுபவிக்க கிருபை செய்யும். கேட்ட இந்த சத்தியங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்குள் தொடர்ந்து உம்முடைய அற்புதமான கிரியைகளை ஆண்டவரை உண்டாக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு சாட்சிகளாய் நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தொடர்ந்து வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் மிக விசேஷமாய் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.